காலங்காலமா கேட்கப்படுற கேள்விகள்ல ஒண்ணு, மனிதர்கள் இந்த உலகத்திற்கு வரம்தானா இல்ல சாபமா? ஒருத்தன் அந்த கேள்விக்கு பதில் சொன்னான், சாபம் அப்படின்னு. அந்த பதில் தான் அவனது திட்டம், ஜீரோ மார்டல்ஸ் பிளான். அந்த சாபத்தின் பெயர் கோகு பிளாக். தலை சிறந்த ரைட்டரான அகிரா டோரியாமாவே, நான் எழுதினதுல ஒரு விதமான யூனிக்கான கேரக்டர்னா அது பிளாக் கோகு தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த அளவுக்கு இந்த கேரக்டர் டிசைனிங்ல என்ன இருக்கு? வெரி வெல் தென், வெல்கம் டு ஸ்பாட்லைட். ஒவ்வொரு யூனிவர்ஸுக்கும் ஒரு சுப்ரீம் காய் இருப்பாங்கன்றது நமக்கு நல்லாவே தெரியும். அந்த மாதிரி சுப்ரீம் காய் ஆகுறதுக்கு 10th யூனிவர்ஸை சேர்ந்த கோவாசு அப்படின்ற சுப்ரீம் காய்கிட்ட ட்ரைனிங் எடுத்துக்கிறவர் தான் நம்ம ஜாமாசு. பொதுவாகவே ஜாமாசுக்கு உயிரினங்கள் மேல ஒரு விதமான கோபம் இருக்கும், அதாவது மார்டல்ஸ் மேல ஒரு விதமான கோபம் இருக்கும். அந்த கோபம் எதை பத்தினா, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்காக இந்த பிரபஞ்சத்தோட அமைதியை அவங்க கெடுக்கிறாங்க. இந்த மாதிரி மார்டல்ஸ் இல்லாம இருந்துச்சுன்னா நம்ம பிரபஞ்சம் ரொம்ப நிம்மதியா இருக்கும் அப்படின்னு நம்பினது மட்டும் இல்லாம ஜீரோ மார்டல்ஸ் அப்படின்ற ஒரு கொடூரமான திட்டத்தை போட்டு பிரபஞ்சத்திலையும் நம்ம மார்டல்ஸ் அழிக்கணும். அப்பதான் நம்ம நினைக்கிற நிம்மதியான உலகம் நமக்கு கிடைக்கும். நிம்மதியான பிரபஞ்சத்தை நம்ம அடையணும்னா இந்த மாதிரி ஒரு மனிதர்கள் ஒரு உயிரினங்கள் கூட இருக்கக்கூடாது, இருந்துச்சுன்னா அந்த அமைதியை அதை கெடுக்கணும் அப்படின்னு சொல்லி பல இன்சிடென்ட்னால நம்பப்பட்டிருப்பார் நம்ம ஜாமாசு. நம்ம டிராகன் பால் ரைட்டர் அகிரா டோரியாமா பிளாக்கோட பிரசன்டேஷனை பயங்கரமா காமிச்சிருப்பாரு ஸ்கிரீன்ல. அதாவது பிளாக்கோட எண்ணங்கள் சிதறதையும் மார்டல்ஸ் மேல அவர் இருந்த கோபத்தையும் ரொம்பவே அழகா இந்த ஸ்கிரீன்ல அவர் பிரசன்ட் பண்ணிருப்பாரு. உதாரணத்துக்கு ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஜாமாசுக்கு உயிரினங்கள் மேல இருக்க வெறுப்பை மாஸ்டர் கோவாசு கிட்ட கன்வே பண்ணும்போது அந்த கப்ல இருக்க டீ ஒரு விதமா சொல்லணும். அது என்ன கன்வே பண்ண வருதுன்னா, ஜாமாசு இவ பயங்கரமான மன குழப்பத்திலையும் உயிரினங்கள் மேல பயங்கரமான கோபத்திலையும் இருக்காருன்றத கோவாசுக்கு தெரிய வருது அப்படின்றத பியூட்டிஃபுல்லா கன்வே பண்ணியிருப்பாரு. இந்த பிக்சர்ல தான் நம்ம அகிரா டோரியாமோட ரைட்டிங்கை பாராட்டே ஆகணும். பிளாக் கோகோவோட சூப்பர் சைன் ரோஸ் கலர். ஏன் ரோஸ் கலரா இருக்குன்னு யோசிச்சிருக்கீங்களா? அது ஒரு சாதாரண பவர்ஃபுல். அகிரா டோரியாமா கலரை வச்சு ஒரு அர்த்தத்தை மறைக்கிறாருங்க. பொதுவா ஒயிட்ன்ற கலர் தூய்மை, நற்பண்பு, இந்த கடவுள் அந்த மாதிரி விஷயத்த குறிக்கும். உதாரணத்துக்கு இப்ப ஒயிட் பெட்டல்ஸ் விழுந்துச்சுன்னா அந்த இடத்துல தூய்மை இருக்கு, இல்ல காட் சம்பந்தப்பட்ட ஏதோ ஒண்ணு இருக்குன்னு நம்ம சொல்லலாம். இல்ல ரெட் பெட்டல்ஸ் விழுந்துச்சு அப்படின்னா அங்க கோபம், அழிவு, இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயம் இருக்கும் நம்ம எடுத்துக்கலாம். ஆனா பிளாக் கோகோக்கு பல இடத்துல பிங்க் கலர் தான் ஆட் பண்ணிருப்பாங்க, which is the combination of white and red. அதாவது கோபம், அழிவு, தூய்மை, கடவுள்தனம் அந்த எல்லாத்தையும் சேர்ந்த ஒரு கலவை தான் ரோஸ் அப்படின்னு இந்த ஸ்கிரீன்ல போர்ட்ரேட் பண்ணப்படுது. அப்படி பார்க்கும்போது ஜாமா பேசும்போதெல்லாம் ஒரு சில இடத்துல ரோஸ் பெட்டல்ஸை விடுவாங்க. உதாரணத்துக்கு கோவாசுட்ட அந்த கப் சீன்ல பேசி முடிச்சோடனே அந்த மாதிரி ஒரு சீன் வரும். அது எதை சொல்லுதுன்னா, அவனை பொறுத்த வரையும் அவன் பியூர் எவில அவனை பார்க்க மாட்டான். அவன் நினைக்கிறது என்னன்னா, மார்டல்ஸ் அழிக்கிறது தான் இந்த பிரபஞ்சத்தை காப்பாத்துறதுக்கான ஒரே வழி. அதனாலதான் அவனோட ஆரா அப்புறம் இந்த இதுதான் ரோஸ் கலர்ல இருக்கு. இதுதான் என்ன சொல்ல வரான், அந்த ரோஸுக்கும் பிளாக்குக்கும் என்ன லிங்க் அகிரா டோரியாமா சொல்ல வராருன்னா, பிளாக் கோகு ஒரு ஃபால்ஸ் சேவியர், அவ்வளவுதான். அவன் ஹீரோவும் இல்ல, வில்லனும் இல்ல, நல்லவனும் இல்ல, கெட்டவனும் இல்ல, ஒரு ட்விஸ்டட் காட், அவ்வளவுதான். ஒரு ஃபால்ஸ் சேவியர். அவன் செய்யற டிஸ்ட்ரக்ஷனை ஜஸ்டிஸ் அப்படின்னு நம்பக்கூடிய ஒரு ட்விஸ்டட் காட் தான் ஜாமாசு அப்படின்னு சொல்லப்படுறாரு. அதான் பிளாக் கோகுவையும் பிங்கையும் டோரியாமா ரைட்டிங்கையும் யூனிக்கான ஒரு லேயர்ல வச்சிருக்காரு. பிளாக் கோகு பவர்ஃபுல் மட்டும் இல்ல, பயங்கரமான இன்டெலிஜென்ட்டும் கூட. அவரோட இன்டெலிஜென்ஸை பயங்கரமா ஸ்கிரீன்ல காமிச்சிருப்பாரு நம்ம அகிரா டோரியாமா. உதாரணத்துக்கு இந்த மாதிரி டிவைன் ஜஸ்டிஸ், அதாவது ஜீரோ மார்டல்ஸ் அந்த பிளானை சக்சீட் பண்றதுக்கு டெஸ்ட்ராயர்ஸ் கண்டிப்பா ஒத்துக்க மாட்டாங்க, கண்டிப்பான முறையில அவனை அலோவ் பண்ண விட மாட்டாங்கன்றத தெரிஞ்சுக்கிட்டு டெஸ்ட்ராயர்ஸ் அழிக்கணும் அப்படின்னா அதுக்கு சுப்ரீம் காய்ஸ் அழிச்சாலே போதும், ஆட்டோமேட்டிக்கலி டெஸ்ட்ராயர்ஸ் அழிஞ்சிருவாங்கன்றத நம்ம ஜாமாசுக்கு தெரிஞ்சிருப்போம். ஒவ்வொரு யூனிவர்ஸ்ல இருக்க எல்லா காயையும் அழிச்சு அவருக்கு காம்படிட்டர்ஸே இல்லாமையும் எந்த ஒரு த்ரெட்டும் இல்லாமையுமே ஆக்கியிருப்பாரு. அதே மாதிரி சூப்பர் டிராகன் பால்ஸை யூஸ் பண்ணி ஜாமாசு அவனோட பாடியை கோகுவோட பாடிக்கு ஸ்டாப் பண்ணிடுவாரு. அப்படி பண்றதுனால கோகுவோட பாடி ஜாமாசு பாடி மாதிரி அதை வச்சு கோகுவையும் ஃபேமிலியும் முதலே அழிச்சிருப்பாரு நம்ம ஜாமாசு. சூப்பர் டிராகன் பாலை வச்சு அவர் இதை மட்டும் பண்ணல, கூடவே டைம் ரிங், அதாவது வேற டைம் லைனுக்கு போக ஹெல்ப் பண்றதுக்கான ஒரு கருவி தான் இந்த டைம் ரிங். அந்த டைம் ரிங்கை பயன்படுத்தி அவரோட ஆல்டர்னேட் வெர்ஷன், அதாவது வேற டைம் லைன்ல இருக்கு ஜாமாசு கிட்ட போய், நீயும் நானும் ஒண்ணுதான், உனக்கும் டிவைன் ஜஸ்டிஸ் வேணும், எனக்கும் டிவைன் ஜஸ்டிஸ் வேணும், என் கூட வா அப்படின்னு சொல்லி அவரையும் கூட்டி போய் 2 பேரும் ஒரு டீம் அப் ஆயிருவாங்க.
அந்த டீம் அப்ப சாதாரணமா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு திருப்பி சூப்பர் டிராகன் பால்ஸ் யூஸ் பண்ணி நம்ம சூப்பர் சென்ட்ரான கூப்பிட்டு அந்த டைம் லைனை சேர்ந்த ஜாமாசுக்கு இம்மார்டாலிட்டியை கொடுத்துருவாங்க. சோ இப்ப நம்ம பிளாக் கோகுவுக்கு கோகுவோட பாடி கிடைச்சிருச்சு. அதே மாதிரி வேற டைம் லைன்ல இருக்க அவரோட கம்பேனியன் ஜாமாசுக்கும் இம்மார்டாலிட்டி கிடைச்சிருச்சு. ஒரு பெர்ஃபெக்ட் டியோ ஆயிட்டாங்க. இந்த வேலைலாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வேற எதுவும் அவங்க பிளானுக்கு பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு சூப்பர் டிராகன் பால்ஸை டெஸ்ட்ராய் பண்ணிடுவாங்க. நீங்க நிறைய இடத்துல கவனிச்சீங்கன்னா தெரியும், பிளாக் கோகு எந்த இடத்துலயும் ஒரு வில்லன் மாதிரி பேசியிருக்க மாட்டார். அவர் பேசுறதே ஒரு கவிஞன் மாதிரி இருக்கும். அவரோட வேர்ட்ஸ்ல பல இடத்துல நம்மளால க்ரூவல்டி இருக்குன்றதே கண்டுபிடிக்க முடியாது. ஆனா அந்த இடத்துல க்ரூவல்டி இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு பொயட்டிக்கா பேசி அந்த பயங்கரமான விஷயத்திலையும் பியூட்டியை சேர்த்திருப்பாரு நம்ம ஜாமாசு. பிளாக் கோகோட டோனே ஒரு விதமா டிவைன் டோனா இருக்கும், அதாவது காமா இருக்கும். அதுதான் அவனை ஒரு பொயட்டிக் வில்லனா இருக்குது. சாதாரண வில்லன் மாதிரி கோவப்பட்டு கத்தாம அமைதியா பொறுவா ஒரு காடு எப்படி பேசுவானோ, எப்படி இன்டெலெக்சுவலா திங்க் பண்ணுவானோ அதே மாதிரியே தான் இருக்கும். அவனோட ஒவ்வொரு டைலாகுமே அக்கிராட்டோரியமா ஒரு கர்ஸாவும் ஒரு அழகான கவிதையாவும் சேர்த்துதான் எழுதியிருப்பாரு. விச் மேக்ஸ் ஹிம் a யூனிக் கேரக்டர். பிளாக் கோகு அண்ட் டிவைன் ஜஸ்டிஸ் சாதாரண வில்ல மாதிரி எனக்கு இவன் அழிக்கணும் அவன் அழிக்கணும் அப்படிலாம் இல்லை. மொத்தமாவே நான் எல்லாத்தையும் அழிக்கணும் அப்படின்னு அவர் யோசிக்கிறது ஒரு விதமான புனிதமான செயலா அவர் பாக்குறாரு. அதாவது அவரை பொறுத்தவரையும் அவர் கெட்டவர் இல்லை. அவரு இந்த மாதிரி எல்லா உயிரினங்களையும் அழிக்கிறது தான் இந்த பிரபஞ்சத்துக்கு நம்ம பண்ணக்கூடிய நன்மைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்க ஒரு சேவியர். ஏற்கனவே சொன்ன மாதிரி அவர் ஒரு ஃபால்ஸ் சேவியர், அவ்வளவுதான். அவர் டெஸ்ட்ராயரும் இல்ல, அவர் எப்படி சொல்றது, அவர் நல்லவரும் இல்ல, கெட்டவரும் இல்ல, ஹீரோவும் இல்ல, வில்லனும் இல்ல. இஸ் ஜஸ்ட் ஃபால்ஸ் சேவியர். நான் செய்யறது நன்மை அப்படின்னு நினைச்சுக்கிட்டு உருவம் எடுத்தவர் தான் நம்ம ஜாமாசு என்கிற பிளாக் கோகு. நீங்க பல இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும், ஜாமாசு ஒவ்வொரு உயிரா கொல்லும் போது அவர் முகத்துல உங்களால ஒரு சிரிப்பை பார்க்க முடியும். அதாவது இந்த யூனிவர்ஸ் பியூரிஃபை ஆகிக்கிட்டு இருக்கு அப்படின்றத நம்புறாரு ஒவ்வொரு கொலை பண்ற போதும். வெரி வெல் தென். இன்னைக்கு கொஞ்சம் பொருள் கேவலமா தான் இருந்திருக்கும், ஏன்னா எனக்கு பயங்கரமா சளி பிடிச்சிருக்கு. ஸ்பாட்லைட் மாதிரியான பல கண்டென்ட்ஸுக்காக ஸ்டே டியூன்ட். அண்ட் நவ் இட்ஸ் டைம் டு ஸ்விட்ச் ஆஃப் தி ஸ்பாட்லைட்.